Hi everyone, welcome back to Banu Sami Kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நெய் பிஸ்கெட் வீட்லயே அவன் இல்லாம எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். இனி கடைகள்ல பிஸ்கெட் வாங்காம வீட்லயே ஈஸியா செஞ்சு கொடுங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம subscribe பண்ணுங்க and bell icon-ஐ click பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கரையை அரைச்சிக்கலாங்க. அதுக்கு அரை கப்பு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரை கப்பு சர்க்கரைனா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இதில் நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை மைதாவை அளந்தீங்களோ அதே கப்பு தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா இந்த மாதிரி கிண்ணம் எடுத்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் கப்பு 250 ml எடுத்திருக்கேன். இதில் அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதில் நீங்கள் சாஃப்டான வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஜல்லடையை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த சர்க்கரையை இதில் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சிக்கோங்க. இந்த கட்டிகள் எல்லாத்தையும் தூர போட்டுருங்க. இப்போ நாம் முட்டை அடிக்கிற விஸ்க்லேயோ இல்லை ஹேண்ட் பிளெண்டரால் இதை 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. லைட் ஃப்ளஃபியாக வரணுங்க. கலர் லைட்டாக மாறணும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். எக்ஸாக்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி. நெய்யும் சர்க்கரையும் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ பிஸ்கெட் அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. அடுத்து நாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா கலக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நாம் மைதாவை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதாவை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சர்க்கரைலாம் அளந்தீங்களோ அதே கப்பு தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு விட்டுக்கோங்க. மைதா கடலை மாவுலாம் ஜலிச்சு தாங்க யூஸ் பண்ணணும். இப்போ நாம் இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நாம் நறுக்கின பிஸ்தா, நறுக்கின முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்பு இல்லைனா பிஸ்தா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப நேரமும் பிசையக்கூடாதுங்க. லைட்டாக பிசைங்க. மாவு சப்பாத்தி மாதிரி பிசைவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பிசையக்கூடாது. லைட்டாக பிசைங்க. சப்போஸ் மாவு பிசைகிறதுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். தயிர் பால் ஆப்ஷனலுங்க. நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. மாவு ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இது கரெக்டு கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஷேப் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கடலை மாவு சேர்க்கணுன்னா சேர்க்கலாங்க. இல்லைனா கடலை மாவு இல்லாமல் வெறும்னே மைதாவை சேர்த்து கூட செய்யலாம். பாருங்கள், பிஸ்கெட் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் வச்சுக்கலாம். நான் ரவுண்ட் ரவுண்டாக தான் போட்டிருக்கேன். இதில் இந்த அளவுகளோடு செய்யும் போது நமக்கு எக்ஸாக்டாக ஒரு 10லேருந்து 15 பெரிய பெரிய குக்கீஸ் கிடச்சிது. இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு எல்லா குக்கீஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இதை ஃபஸ்ட்டு கடாயில் எப்படி பேக் பண்ணலான்றதை பார்ப்போம். ஒரு ஸ்டீல் தட்டில் நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லா பிஸ்கெட்டும் வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக பிஸ்தா இல்லைனா முந்திரி பருப்பை மேலே சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். இப்போ நாம் இதை கடாயில் எப்படி பேக் பண்ணலான்றதை பார்ப்போம். கடாயை எடுத்துக்கோங்க. நல்ல அகலமான கடாயை 10 நிமிஷம் மிதமான சூட்டில் முதல்ல சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி ரிங்கு மாதிரி ஒன்று சேர்த்துட்டு அதுக்கு மேலே தட்டை வச்சுருங்க. அந்த ரிங்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அப்புறம் தட்டை போட்டு மூடி மிதமான சூட்டில் லோ ஃப்ளேமில் 20லேருந்து 25 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இதுவே நீங்கள் அவனில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா 170 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி ஒரு பிஸ்கெட்டை எடுத்து பாருங்கள். பின்னாடி நல்லா கோல்டன் கலரில் இருந்ததுன்னா பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அவனில் பண்ணது லைட் கோல்டன் கலரில் இருக்குது, இதில் செஞ்சது ஒயிட் கலரில் இருக்குது. ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.